ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் வியாழக்கிழமை 20/8/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மாலை 12:15 தொடக்கம் 1:15 வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயம் இன்று காலை 6:05க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 11:49 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:26 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:26 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய பேரருளையும் வேண்டி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் 20/8/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாங்கள் ஆசாரத்திலாக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இறை வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் அதனுடைய தாக்கங்கள் குறைவாக கிடைக்கக்கூடியது. இந்த வியாழக்கிழமையிலே நாம் வியாழ பகவானையும் வழிபாடு செய்வதோடு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21ஆம் திகதி வேண்டும் வரங்களை எல்லாம் தர வல்லவளாகிய மகாலட்சுமியை ஸ்ரீ வரலட்சுமியாக நாம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது. இந்த வரலட்சுமி விரத நோன்பு என்பது ஒரு அற்புதமானது. வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடியது. திருமண தடைகளெல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்ல மாங்கல்ய வாழ்வை கொடுக்கக்கூடியது. அதே போல திருமணமான தம்பதிகள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த விரதம் இருந்து குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறார்கள். நாம் இந்த
5 ஆண்டுகளை நிறைவு செய்த அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் இவ்வாறு தங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற வகையிலே வந்து பூஜை செய்து அதனுடைய முழு பலனையும் பெற்றிருப்பதை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சிறப்போடு கூடிய வரலட்சுமி விரத பூஜை நாளைய தினம் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே அகில இலங்கை சாஸ்தாவிடத்தின் ஏற்பாட்டில் அதிகாலை 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பமாகி சங்கல்பம் நிறைவேற்றி சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யப்பட்டு கோமாதா பூஜை வழிபாடுகளோடு கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை, 51 அக்ஷர தேவதா பூஜை, தம்பதிகள் பூஜை என்று சிறப்பாக இந்த வரலட்சுமி விரத பூஜையிலே இந்த பூஜை வழிபாட்டிலே சாஸ்தாவிடத்திலே தம்பதிகள் பூஜை சிறப்பாக நடைபெறும். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அங்கே மகாலட்சுமியை வேண்டியும் மகாவிஷ்ணுவை வேண்டியும் லக்ஷ்மி நாராயணராக அமர்ந்திருந்து பிரார்த்தனை செய்வது, வழிபாடுகள் செய்வது, பார்வதி பரமேஸ்வரனாக அமர வைத்து அவர்களுக்கு பூஜித்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு கண்ணுக்கு மையிட்டு இந்த உபச்சாரங்கள் எல்லாம் வழங்கி ஒரு சிறப்பாக இந்த தனித்துவமானதாக இது சாஸ்தாவிடத்திலே கொழும்பு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே தொடர்ந்து 45 ஆண்டுகளாக இடைவிடாமல் எந்த தடையுமின்றி நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான இந்த விரத பூஜை வரலட்சுமி விரதம். எனவே நாளைய தினம் நடைபெறுகின்ற பூஜைகளிலே யாருக்கெல்லாம் இதிலே கலந்து இறையருளை பெறுகின்ற பாக்கியம் இருக்கிறதோ பூஜை செய்கின்ற அனைவருக்கும் இந்தியாவில் இருந்து காஞ்சி காமகோடி பீடத்தில் பூஜிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஸ்ரீசக்கர யந்திரம், தங்க முலாம் பூசப்பட்ட ஸ்ரீசக்கரம், அம்பாளுடைய 9 ஆவரணங்களை கொண்ட ஸ்ரீசக்கரம் இங்கே பூஜையிலே அனைவருக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதும், பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற தம்பதிகளுக்கு வேட்டி சால்வையோடு சேலைகளும், அதே போல இளம் வயது பிள்ளைகளுக்கு பட்டுப்பாவாடை தாவணிகள், குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடைகள் என்று சகலருக்குமே இவ்வாறு பூஜையிலே கொடுக்கின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாவிடத்துக்கு மட்டும் உரியதாகிய ஒரு சிறப்பான அம்சமாக 45 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான விரத பூஜை இந்த வரலட்சுமி விரதம். இந்த பூஜையில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் தேவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளைக்குரிய குறளும் பொருளுமாக நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி.